காலையில் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு அம்மாவோட சமையல் வேலை பண்ண தொடங்கிடுவாங்க. ஒரு 8 மணிக்கெலாம் சமையல் எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க. அரைக்கீரை கடையல் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வச்சு குக் பண்ணாலே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா தேங்காய், உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிரும். இன்னொரு சைடு தேங்காய் பால்லாம் ஊற்றி சூப்பராக முட்டை கிரேவி ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறமா ரசமும் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த ரசம் ரெசிபி வந்து என்னோடய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. லிங்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கருவாடு கொஞ்சம் இருந்துச்சு. அப்போ அந்த கருவாடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதோட சதை எல்லாத்தையும் எடுத்து முள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணாங்க. வெங்காயம், தக்காளி, அப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கருவாடையும் ஆட் பண்ணி பண்ண போது சூப்பரான தொக்கும் ரெடி ஆயிரும்.